ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் குதிரவாளி அரிசியை பயன்படுத்தி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்பவும் ஈஸியாகவும் நம்ம பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் குதிரவாளி அரிசி எடுத்துருக்கேங்க. அதே கப்பிலே 3/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதில் நம்ம பாசிப்பருப்பு கொஞ்சம் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா அந்த சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 டைம் நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதனால் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு நல்லா கலந்து விடுங்க. இதெல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தக்காளியை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன ஸ்பூனில் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அரிசியும் பருப்பும் நம்ம அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு சாதம் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 பருப்பும் சேர்த்து 1 கப்பு எடுத்திருக்கேன். அப்போ மொத்தம் 2 கப்புக்கு நான் 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அரை கப் அளவுக்கு நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சாதம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ நான் தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுறணுங்க. 3 விசில் விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சிடணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சாதம் கரெக்டாக வந்திருக்கும். இப்போ பாருங்கள், நான் 3 விசில் விட்டுட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், ரொம்ப குலைவாகவும் இல்லை, ரொம்ப உதிரி உதிரியாகவும் இல்லை, ஓரளவுக்கு நல்ல மீடியமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா நமக்கு சாதம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்னு பாருங்கள். இந்த குதிரவாளி அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாரம்பரிய உணவிற்கு மாறுவோம், உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.